வெளியேறுவானா போர் தொடுப்பானா? போர்க்களத்திலிருந்து வெளியேறும்படி மாதேசன் கபிலனை கட்டாயப்படுத்திக் கொண்டு இருந்தான். இருப்பினும் கபிலன் மௌனமாகவே இருந்தான். மாதேசனின் கண்கள் குளிர்ந்தன. அவன் பொறுமையை இழந்தான். அவன் தன் ஆட்களை பார்த்து, தங்கள் குலத்தவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் காட்டேரி இனத்தின் 14 மகாயுக துறவிகளையும் சிறைப்பிடியுங்கள் என்று கத்தினான். 63 ராஜ துறவிகள் காட்டேரி இனத்தின் ஒரு பகுதி மக்களை கூட்டிக் கொண்டு வியூகம் வழியாக தப்பி ஓடிவிட்டனர். மீதி மக்கள் 14 மகாயுக துறவிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தனர். அந்த 14 மகாயுக துறவிகளும் மரகத மரத்தின் அடிவாரத்தில் இருந்தனர். உடனடியாக அவனஸ்தர் குலத்தின் வியூக நிபுணர்கள் குழு ஒன்று 300 மைல் நீளமுள்ள முதலை போன்ற ராட்சத வியூகத்தை செயல்படுத்தி மரகத மரத்தை நோக்கி பறந்தனர். அந்த மரத்தின் அருகே நின்று கொண்டிருந்த 14 காட்டேரியின மகாயுக துறவிகளிடம் 77 பதும மக்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் பீதியோடு கபிலனை பார்த்தனர். அந்த ராட்சத வியூகத்தின் ஆற்றல் ஒரு அவயுக துறவிக்கு இணையானதாக இருந்தது. அவர்களால் அதை எதிர்க்கவே முடியாது. சில காட்டேரி இனத்தவர்கள் கபிலன் போரை நிறுத்திவிட்டு வெளியேறிவிடலாமே, 2வது இடம் பெருமை மிக்க இடம்தானே என்று நினைத்தனர். ஆனால் பல காட்டேரி இனத்தவர்கள் தோல்வியை ஏற்க விரும்பவில்லை. 10 இடங்களில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்பதே அவர்கள் நோக்கமாக இருந்தது. பலத்த காயமடைந்திருந்தாலும் அந்த 14 மகாயுக துறவிகளும் அந்த வியூகத்தை நோக்கி பாய்ந்தனர். அவர்கள் சண்டைக்கு தயாராகிவிட்டனர். இது கடைசி நாள். எப்படி இவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்க முடியும்? அவனஸ்தர் குலத்தோடு சாகும் வரை போரிடுவோம். காட்டேரி இனத்தின் கடைசி வீரன் நிற்கும் வரை நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் வெறிக்கொண்டு முன்னேறி சென்றனர். தங்கள் முயற்சி யானை முன் எறும்பு நிற்பதை போன்றதுதான் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இருந்தாலும் அவர்கள் தைரியத்தோடு நாங்கள் போரிட தயார் என்று கபிலனை பார்த்தனர். துரதிர்ஷ்டவசமாக கபிலன் முகம் சுருங்கி இருந்தது. அவன் விட்டுக் கொடுக்கும் மனநிலைக்கு வந்துவிட்டான் என்று தோன்றியது. அவனுக்கு தாக்கும் எண்ணம் இல்லை. 300 மைல் நீள ராட்சத முதலை வியூகம் பயங்கரமான வேகத்தோடு வானிலிருந்து கீழே இறங்கியது. அத்தகைய வலிமைக்கு முன்னால் ஒரு மகாயுக துறவியால் கூட நிலைத்து நிற்க முடியாது. அவர் கடலில் சிக்கிய ஒரு சிறு கப்பலை போல தத்தளிப்பார். என்னுடைய புனித மூலத்தை வெடிக்கச் செய்து இதை அழிப்பேன் என்று அங்காசி குலத்தைச் சேர்ந்த ஒரு மகாயுக துறவி உறுதியோடு தன்னுடைய இரத்த சிவப்பு இறக்கைகளை விரித்து அந்த வியூகத்தை நோக்கி பறந்தார். ராட்சத வியூகத்திற்குள் இருந்த அவனஸ்தர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பருத்த வியூக நிபுணர் அவனை கண்டு சிரித்தார். இவன் ஒரு சாதாரண நித்தியுக துறவி. இவன் தற்கொலை தாக்குதல் தொடுத்து இந்த வியூகம் அழிய போகிறதா? காட்டேரிகள் முட்டாள்கள் என்பது நொடிக்கு நொடி நிரூபணமாகிறது என்று ஏளனமாக கூறினார். அவர் தன்னுடைய கையில் இருந்த கோலை உயர்த்தினார். உடனடியாக தன்னுடைய வியூகத்தின் உடலிலிருந்து 10 அடுக்கு பாதுகாப்பு வளையங்கள் வெளிப்பட்டன. வியூகத்திற்குள் இருந்த மற்ற நிபுணர்களும் தங்கள் செங்கோல்களை உயர்த்தினர். அந்த 10 அடுக்கு பாதுகாப்பு வளையங்கள் இன்னும் பிரகாசமாக மாறின. அவர்களை பொறுத்தவரை ஒரு நித்தியயுக துறவியின் தற்கொலை தாக்குதல் அற்பமானது. ஒரு வபயுக துறவி தன்னை வெடிக்கச் செய்தால் மட்டுமே அந்த வியூகத்திற்கு ஆபத்து ஏற்படும். ஏனென்றால் அவர்கள் அமைத்த வியூகம் அந்த அளவிற்கு வலிமையானது. வெளியேறுவானா